விசிபிள் தான் சார். சூப்பர், டன். சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தாங்க? நம்ம இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் கிளாஸ் பார்க்க போறோம். சரியா? மேக்ஸிமம் நம்ம இன்னைக்கு என்ன கண்டென்ட் கவர் பண்ணுமோ கவர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க. மார்னிங்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அதுல ஒருத்தவங்க வந்துட்டாங்க அடிச்சு பிடிச்சி அவங்க. ஓகேவா? இன்னொரு நமக்கு அக்கௌண்ட் ஒருத்தர் கொடுப்பாரு பாத்தீங்களா, தெய்வம். அந்த தெய்வமே இல்லை இங்க. ஏன்னா அவருக்கும் வேற எங்கேயோ வெளியே போயிருக்காரு போல, ஏதோ ஒரு எமர்ஜென்சி. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸை பாத்திரலாம். ஏன்னா இந்த கிளாஸ் அவங்க பார்த்தா தான் மண்டே அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். சரியா? அந்த லேக் வேணாம் நமக்கு. நீங்க நேத்தும் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம சாட்டர்டேல கிளாஸ் போட மாட்டோம். நான் திடீர்னு ஏதோ நான் வெள்ளிக்கிழமை நினைச்சு நீ காலைல கிளாஸ் போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு ப்ராஜெக்ட் செக்ஷன் நடக்க போகுது. கரெக்டா? நாளைக்கு நம்மளுக்கு ப்ராஜெக்ட் செக்ஷன் நடக்க போகுது. ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் பார்க்கலையோ நாளைக்கு ஃபுல்லா நீங்க ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறீங்க. ஏன்னா நம்ம 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் 6 மணி வரை ப்ராஜெக்ட் ஓடும். ஓகே, கேப் தான் போகும். அதனால ஒரே 10 to 1 பிளான் பண்ணிருக்கேன். ஒரு 2 hours கேப், 3 to 6 பிளான் பண்ணிருக்கேன். சரியா? மேக்ஸிமம் நம்ம அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணி பார்க்கலாம். சரியா? அந்த ப்ராஜெக்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போறதுனால இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் லைக் தட் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸஸ்ல புரியல லிங்கா ஏமாத்தி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரல. ரெக்கார்டிங் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ப்ராஜெக்ட்டுமே ரெக்கார்டிங் கிடையாது, எந்த ரிவிஷன் கிளாஸுமே ரெக்கார்டிங் கிடையாது. சரியா? ஆனா உங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? அந்த வெப்சைட்ல டவுன்லோட்லாம் பண்ண முடியாது, பார்க்கலாம். இங்க வந்து நீங்க வந்து இங்க இருந்து அந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கலாம். என்னோட வெப்சைட் லிங்க்ல இந்த வைஃபைல கனெக்ட் ஆன மட்டும் தான் அதை பார்க்க முடியும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்னிங்ல கிட், ஜென்கின்ஸ், ஆன்சபிள், டாக்கர் எல்லா ரிவிஷனுமே நான் அதுல அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு போட்டு கொடுத்துறேன். நீங்க மார்னிங் என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம கேப் டே இருக்கும் பாத்தீங்களா, அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்செட் எடுத்துட்டு வந்துருங்க மேனிட்டரியா. இந்த ரூம்ல இது பண்ணி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? டன் தானே? சரி, லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. நோட் எல்லாம் சரி, ஓகே, டன். நம்ம ஒரு பாடு கிரியேட் பண்றோம் அப்படின்னா, சரியா? நம்ம ஒரு பாடு கிரியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிரியேட் ஆகும்? வெறும் பாடு மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஒரு ரெப்ளிகா செட் கிரியேட் பண்றதா இருந்தா ரெப்ளிகா செட் பிளஸ் பாடு. டீமான் செட் கிரியேட் பண்றதா இருந்தா டீமான் செட் பிளஸ் ஒரு பாடு கிரியேட் ஆகும். கரெக்டா? டிப்ளாய்மென்ட் செட் கிரியேட் பண்றதா இருந்தா ரெப்ளிகா செட் பிளஸ் டிப்ளாய்மென்ட் செட் பிளஸ் பாடு இப்படி கிரியேட் ஆகும். சரியா? இது வந்து நமக்கு பாடுக்கான கனெக்ஷன். ஒரு பாடுக்கான YAML ஃபைல் எழுதணும் அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம எழுதிடலாம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்வீஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ்ல என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குங்க? லோட் பேலன்சர், நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபி, இன்னொன்னு நோடு போர்ட், லோட் பேலன்சர், எல்பி லோட் பேலன்சர். சரியா? இப்போ நீங்க ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்றதா இருந்தா என்ன கிரியேட் ஆகும்? கிளஸ்டர் ஐபி மட்டும் கிரியேட் ஆகும். ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் பண்றதா இருந்தா என்ன கிரியேட் ஆகும்? ஒரு கிளஸ்டர் ஐபி மட்டும் கிரியேட் ஆகும். ஒரு நோடு போர்ட் கிரியேட் பண்றதா இருந்தா கிளஸ்டர் ஐபின்னு ஒன்னு கிரியேட் ஆகும் பிளஸ் நோடு போர்ட் ஒன்னு கிரியேட் ஆகும். லோட் பேலன்சர் கிரியேட் ஆகுறதா இருந்தா கிளஸ்டர் ஐபி பிளஸ் நோடு போர்ட் பிளஸ் லோட் பேலன்சர். சரியா? அப்ப நமக்கு பாடுக்கு தனியா ஒரு YAML ஃபைல் இருக்க போகுது. சரியா? சர்வீஸ்க்கு தனியா ஒரு YAML ஃபைல் இருக்க போகுது. பாடுக்கு தனியா ஒரு YAML ஃபைல் இருக்க போது, சர்வீஸ் தனியா ஒரு YAML ஃபைல் இருக்க போது. இந்த ரெண்டு YAML ஃபைலையும் நம்ம சேர்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு பாடு கிரியேட் பண்ணிருப்போம். அந்த பாட நெட்வொர்க்ல இருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிருக்கவே முடியாது.
கரெக்டா? இப்ப நான் நெட்வொர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ணனும்னா எனக்கு என்னெல்லாம் தேவைங்க? இப்ப என்கிட்ட ஒரு வொர்க்கர் நோடு இருக்கான். சரியா? இந்த வொர்க்கர் நோடுக்குள்ள ஒரு பாட் இருக்கு. அந்த பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் இருக்கான். வொர்க்கர் நோடுக்குள்ள பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர். சரியா? இப்ப வெளிய இருந்து நான் இத ஆக்சஸ் பண்ணனும்னு நினைச்சேனா எப்படி பண்ண முடியும்? ஆ அதே பிரேம் அவங்கள கூப்பிடு. அட்மின். எதுக்கு போணும்? நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு பக்கத்துல. அவன் போய் கதவு திறந்துட்டு என்னன்னு கோபி எடுக்க சொல்லுங்க எடுமா. மறந்துட்டாங்களா போறதுக்குள்ள. கரெக்ட்டா? அப்ப உங்களுக்கு யாருனாலும் நான் வரணும்ல. அதனால தான் ஓடிட்டேன். சரியா? டன். இப்ப என்ன பண்ணணும்? எப்படி நான் இத ஆக்சஸ் பண்ண முடியும்? சத்தமா சொல்லுங்க. பேசுறது மட்டும் இங்க இருந்து அந்த இது வரையும் கேக்குது. செஷன் போர்ட் இருக்காமா? நம்பர் ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். போர்ட் நம்பர் ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? இப்ப இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ஒரு நோடு போர்ட். சாரி. நோடு ஐபி. கரெக்ட்டா? நம்மளோட நோடு ஐபி என்கிட்ட இருக்கு. இப்ப நான் இத எப்படி ஆக்சஸ் பண்ணனும்? நோட் ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். நோடு ஐபி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? நோடு ஐபி நான் இங்க குடுத்துற போறேன். வேற என்ன குடுக்கணும்? கோலன் போர்ட் நம்பர் 80யா? நோட் 80. போர்ட் 80 குடுத்தா வொர்க் ஆகுமா? ஏங்க என்னங்க அப்ப போன கிளாஸ்ல என்ன பாத்தீங்க? நோடு போர்ட்னு ஒண்ணு இங்க ஓபன் பண்ணனும்ல. கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணனும் அப்படினா நோடு போர்ட் ஒன்னு ஓபன் பண்ணனும். நோடு போர்ட்டோட ரேஞ்ச் என்ன? 30,000 to 32,000 வரைக்கும் இருக்கும். அப்ப நான் இந்த இடத்துல 32,000ல ஒரு நோடு போட்டு ஓபன் பண்ணிட்டேன். இப்ப அந்த ஐபி அட்ரஸ் பக்கத்துல என்ன கொடுக்கணும்? 30 or 30,000. 32 தான் கொடுக்கணும். ஏன்னா நான் இப்ப அசைன் பண்ணியிருக்கிறது போர்ட் நம்பர் 32,000. சரியா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 32,000 இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அப்ப என் ரெக்வெஸ்ட் எதை நோக்கி வரும் அப்படின்னா நோடு போர்ட்டுக்கு வரும். சரி, நெக்ஸ்ட் எங்க போகும்? நெக்ஸ்ட் கண்டெய்னர். டைரக்டா கண்டெய்னர் போய்டுமா? கிளஸ்டர் ஐபிக்கு போகும். கிளஸ்டர் ஐபினா என்னங்க? வேற யார சொல்ல வந்தீங்க? ஸ்டாட்டிக் ஐபி. சரியா? கிளஸ்டர் ஐபின்றது எனக்கு என்ன ஐபி அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் ஐபி. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஐபியை கொடுக்க போறோம். அது நம்ம கொடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாவே கே ஆப்ஸை கிரியேட் பண்ணிடும். கியூபனெட்ஸை கிரியேட் பண்ணிடும். சரியா? அப்ப என் ரெக்வெஸ்ட் கிளஸ்டர் ஐபில இருந்து எங்க வரும் அப்படின்னா பாடுக்கு வரும். பாடுல இருந்து தான் நமக்கு எங்க வரும்? கண்டெய்னருக்கு வரும். சரியா? அப்ப நம்மளோட ரெக்வெஸ்ட் ஒரு 3-4 இடத்தை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் உள்ள வருது. நம்மளோட ரெக்வெஸ்ட் என்ன ஆகுது? 3 to 4 பிளேसेस கிராஸ் பண்ணிட்டு நமக்கு உள்ள வருது. இதுவே டாக்கரா இருந்தா என்ன ஆகும்? டைரக்ட்டா ஒரு போர்ட்ட ஃபார்வர்ட் பண்ணா டைரக்ட் டு கண்டெய்னர். கரெக்ட்டா? ஆனா கியூபனெட்ஸ்ல அப்படி கிடையாது. நோடு போர்ட், கிளஸ்டர் ஐபி, பாடுக்குள்ள இருக்க கண்டெய்னர். சரியா? அப்ப இந்த கனெக்ஷன் எல்லாமே எனக்கு பேக் எண்ட்ல எப்படி நடக்குது? இத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கிளஸ்டர் ஐபினா என்ன? நோடு போர்ட்னா என்ன? லோட் பேலன்சர்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? இப்ப அதே விஷயத்தை தான் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். என்ன டீடைலா பார்க்க போறோம் அப்படின்னா என்கிட்ட வொர்க்கர் நோடு இருக்கா? கரெக்ட்டா? என்கிட்ட யார் இருக்கா? வொர்க்கர் நோடு இருக்கு. இந்த வொர்க்கர் நோட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பாட் கிரியேட் பண்றேன். பாடுக்குள்ள என்ன இருக்கும்? கண்டெய்னர் இருக்கும். சரியா? இது என்னோட கண்டெய்னர். என்ன கண்டெய்னர் அப்படின்னா HTTPன்ற கண்டெய்னர். அப்பாச்சி கண்டெய்னர். சரியா? என் ரெக்வெஸ்ட் எது வழியா வரான்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா என் ரெக்வெஸ்ட் நோடு போர்ட் மூலமா வரும். அப்ப இந்த இடத்துல நானு ஒரு நோடு போர்ட்ட ஓபன் பண்றேன். இது என்னோட நோடு ஐபி. இது என்னோட நோடு போர்ட். சரியா? நோடு போர்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா
32,001. ஓகே, 32,001 சொல்லிட்டு ஒரு நோடு போர்ட்டோட ஐபி அட்ரஸ் நான் அலோகேட் பண்ணேன். சாரி, போர்ட் நம்பரை அலோகேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் மினிட். சரியா, அலோகேட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு நோடு போட்டு ரெடி. ரெக்வெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஐபி அட்ரஸ். யாரோட ஐபி அட்ரஸ்? நோடு போர்ட்டோட, சாரி, நோடு ஐபி. இந்த நோடு ஐபி ஒரு போர்ட் நம்பரை கால் பண்ணுது. அந்த போர்ட் நம்பர் நேம் என்ன? நோடு போர்ட் 32,001. கரெக்டா? இந்த நோடு போர்ட், சாரி, நோடு ஐபி ஒரு போர்ட் நம்பரை கால் பண்ணுது. அந்த ரெக்வெஸ்ட் டைரக்டா எங்க வருது அப்படின்னா, போர்ட் நம்பருக்கு வந்துருச்சு. ஐபில இருந்து போர்ட் நம்பருக்கு வந்துருச்சு. போர்ட் நம்பர்ல இருந்து ஐபிக்கு கன்வெர்ட் பண்ணணுமா? கன்வெர்ட் ஆகுமா? ஒரு போர்ட் கூட தான் பேசுமா, இல்ல ஒரு போர்ட் ஐபி கூட பேசுமா? ஐபி. என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா, இங்க ஒரு போர்ட் நம்பர் இருக்கு. இந்த போர்ட் நம்பரால இன்னொரு ஒரு ஐபி அட்ரஸ் பேச வைக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியுமா? வர்க் ஆகுமா? ஆனா இப்படி கொடுக்க முடியுமா? இப்படி கொடுக்கலாம். ஆகலாம். ஏன் அப்படின்னா, போர்ட் டு போர்ட் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண முடியும். போர்ட் டு ஐபின்றது பண்ண முடியாது. கரெக்டா? போர்ட் டு போர்ட் வந்து என்னால போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண முடியும். போர்ட் டு ஐபின்றது என்னால பண்ண முடியாது. ஐபி டு போர்ட் தான் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஐபி டு ஒரு போர்ட் நம்பர். டன். இந்த ஐபி அட்ரஸ் வேற யார ரெக்வெஸ்ட் எந்த ரெக்வெஸ்ட்க்கு போகும்? கிளஸ்டர் ஐபிக்கு போகும். கரெக்டா? கிளஸ்டர் ஐபி. இந்த இடத்துல எனக்கு கிளஸ்டர் ஐபில என்னங்க இருக்கும்? ஸ்டாட்டிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எனக்கு கிளஸ்டர் ஐபில என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். நான் இப்ப என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட? போர்ட் நம்பர் ஐபி அட்ரஸ் கனெக்ட் பண்ணுமா? இது என்கிட்ட இருக்கிறது ஒரு ஸ்டாட்டிக் ஐபி. கரெக்டா? அப்ப இந்த போர்ட் நம்பர் இங்க இருக்கிற ஐபி அட்ரஸ் கூட கனெக்ட் ஆகுமா? இப்படி ஆகுமா? ஆகாது. ஏன் அப்படின்னா, போர்ட் நம்பர்ல இருந்து ஐபி அட்ரஸ் கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் போர்ட் நம்பர்ல இருந்து என்ன பண்ணணும்? போர்ட் நம்பர் தான் கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல இந்த கிளஸ்டர் ஐபிக்கு ஒரு போர்ட் நம்பரை நான் ஓபன் பண்ண போறேன். அப்ப நமக்கு செகண்டா ஒரு போர்ட் நம்பர் வந்திருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, போர்ட். இதுக்கு பேர் என்ன? போர்ட். சரியா? அப்ப இந்த இடத்துல நமக்கு எப்படி ரெக்வெஸ்ட் உள்ள பாஸ் ஆகுது அப்படின்னா, 32,001ல இருந்து டைரக்டா எங்க போகுது? கிளஸ்டர் ஐபிக்கு போகுது. கரெக்டா? கிளஸ்டர் ஐபிக்கு ஐபியை கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஒரு போர்ட் நம்பர் ஓபன் பண்றோம். அந்த இடத்துல நீங்க எந்த போர்ட் நம்பர் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன போர்ட் நம்பர் ஓபன் பண்றேன் அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 90 அப்படின்னு ஒரு போர்ட் நம்பர் ஓபன் பண்றேன். சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு போர்ட் நம்பர் ஓபன் பண்ணிருக்கோம். அந்த போர்ட் நம்பரோட ரேஞ்ச் 90. இப்ப என் ரெக்வெஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா, 32,001 டு எந்த போர்ட்டுக்கு போகும்? 90 போர்ட்டுக்கு போகும். சரியா? அப்ப 90 போர்ட்டுக்கு உள்ள வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரெக்வெஸ்ட் நெக்ஸ்ட் யார்கிட்ட போகும்? பாடு கிட்ட போகும். கரெக்டா? நெக்ஸ்ட் என்னோட ரெக்வெஸ்ட் எங்க போகும் அப்படின்னா, பாடு கிட்ட வரும். பாடுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கா? போர்ட் நம்பர் இருக்கா? ஐபியா போர்ட் நம்பரா? பாடுக்கு ஐபி அட்ரஸ் தான் இருக்கு. கரெக்டா? எல்லா பாடுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும் நான் சொல்லியிருந்தேனா? கரெக்டா? அப்ப பாடுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இப்ப இந்த 90ன்ற போர்ட் ஃபார்வர்டிங் 32,000ல இருந்து 90க்கு வந்துருச்சு. 90ல இருந்து ஐபி அட்ரஸ் கடை ஃபார்வர்ட் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த பாடுக்கு ஒரு போர்ட் நம்பர் ஓபன் பண்ண போறோம். அந்த போர்ட் நம்பரோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டார்கெட் போர்ட். இந்த போர்ட் நம்பர் நேம் என்ன? டார்கெட் போர்ட். இந்த போர்ட் நம்பரும் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? இதோட நேம் டார்கெட் போர்ட்னு சொல்லுவாங்க. டார்கெட் போர்ட். சரியா? அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த போர்ட் நம்பரும் நான் என்ன பண்ணலாம்? 8090 80 81 எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே? அப்ப என் ரெக்வெஸ்ட் 32,001ல இருந்து எங்க மூவ் ஆன் ஆகுது? போர்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகுது. போர்ட் நம்பர் 90. அந்த போர்ட்ல இருந்து வேற எதுக்கு ஃபார்வர்ட் ஆகுது?
டார்கெட் போர்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகுது. டார்கெட் போர்ட்ன்றது என்னோட பாடோட போர்ட். அந்த இடத்துல 81க்கு ஃபார்வர்ட் ஆகுது. இப்ப இந்த போர்ட் யார் கூட பேசணும்? கண்டெய்னர் கூட பேசணும். கரெக்டா? அப்ப கண்டெய்னருக்கு ஒரு போர்ட் நம்பர் தான் தேவை. அதுதான் கண்டெய்னர் போர்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டாக்கர் ஃபைல்ல என்னோட பாடோட YAML ஃபைல்ல இந்த கண்டெய்னர் போர்ட் நம்பர் நம்ம எழுதிருப்போம். கரெக்டா? அப்ப இங்கேயும் நம்மளுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கு. கண்டெய்னர் போர்ட். கண்டெய்னர் போர்ட் நம்பர் மட்டும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. கண்டெய்னர் என்ன ரன் ஆகுதோ அந்த போர்ட் நம்பரை தான் கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு, அப்ப என்ன போர்ட் நம்பர் கொடுக்கணும்? 80 தான் கொடுக்கணும். இதுவே அந்த இடத்துல உள்ள டாம்கேட் ரன் ஆகுது, என்ன போர்ட் நம்பர் கொடுக்கணும்? கண்டெய்னர் போர்ட் நம்பர் 8080. ஜென்கின்ஸ் ரன் ஆகுது 8080, 90 கிடையாது, 8080. சரியா? அப்ப நமக்கு இந்த கண்டெய்னர் போர்ட் நம்பர் மட்டும் உள்ள என்ன ரன் ஆகுதோ அந்த போர்ட் நம்பரை தான் இங்க கொடுக்கணும். ஆக மொத்தம் எத்தனை போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணிருக்கேன்? இது எல்லாமே பேக்கெண்ட்ல நடக்கிற விஷயம். சரியா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நோடு போர்ட் வழியா உள்ள வருது. நோடு போர்ட் வழியா உள்ள வர ஒரு விஷயம் எங்க போகுது? போர்ட்டுக்கு போகுது. அது பேரு போர்ட். நெக்ஸ்ட் எங்க போகுது? டார்கெட் போர்ட். டார்கெட் போர்ட்டுக்கு போகுது. கரெக்டா? டார்கெட் போர்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் எங்க போகுது? கண்டெய்னர் போர்ட். கண்டெய்னர் போர்ட்டுக்கு போகுது. கண்டெய்னர் போர்ட். ஜஸ்ட் a minute. கண்டெய்னர் போர்ட்டுக்கு போகுது. சரியா? இந்த விஷயத்துல மொத்தமா இந்த கண்டெய்னர் போர்ட்டை நான் எந்த YAML ஃபைல்ல கொடுத்துருவேன் அப்படின்னா என்னோட பாடு.yaml கொடுத்துருவேன். கரெக்டா? நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஏன்னா கண்டெய்னர் அங்கதான் கிரியேட் ஆக போகுது. கண்டெய்னர் போர்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாடு.yaml கொடுத்துருவேன். அப்ப பேலன்ஸ் இருக்க இந்த 3 போர்ட்டை பத்தி நான் ஏன் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இப்ப நம்ம service.yaml ஒரு ஃபைல் எழுத போறோம். என்ன பண்ண போறோம்? service.yaml ஒரு ஃபைல் எழுத போறோம். அந்த service.yaml ஃபைல்ல இவன் எல்லாம் தேவை. service.yaml ஃபைல் என்ன பண்ணணும்? இந்த நோடு போட்டு, கண்டெய்னர் போட்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட வெறும் போட்டு, இது எல்லாமே தேவை. சரியா? அப்ப இந்த இடத்துல நான் கைண்ட்னு ஒன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு YAML ஃபைல் எழுதுறதுக்கு எப்படிங்க எழுதலாம்? API வெர்ஷன். கரெக்டா? API வெர்ஷன் v1 என்னோட சர்வீஸ் போட்டோ எழுதுறதுக்கு. சரியா? செகண்ட்ல என்ன எழுதுவோம்? கைண்ட்னு எழுதுவோம். கைண்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன கிரியேட் பண்ண போறோம்? சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம். சூப்பர். கரெக்டா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது சர்வீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மெட்டா டேட்டா. சூப்பருங்க. மெட்டா டேட்டால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம் கொடுக்க போறேன். இது யாரோட நேம்ங்க? இப்போ ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம் பாத்தீங்களா, அந்த சர்வீஸோட நேம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த நேம் வந்து டெஸ்ட்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னாச்சு? ஸ்பெசிஃபிகேஷன். கரெக்டா? அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு அது ஸ்பெசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கிறது டைப். அப்ப இந்த இடத்துல டைப்ல நான் என்ன மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா இங்கதான் எனக்கு கிளஸ்டர் ஐபி வேணுமா, இல்ல நோடு போர்ட் வேணுமா, இல்ல லோட் பேலன்சர் வேணுமா அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன்? இந்த டைப்ல தான் மென்ஷன் பண்ண போறேன். இன் கேஸ் கிளஸ்டர் ஐபி கொடுத்தா நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்? கிளஸ்டர் ஐபி மட்டும் கொடுத்தா போதும். கரெக்டா? நோடு போர்ட் கொடுத்தா கிளஸ்டர் ஐபி நோடு போட்டு எல்லாமே கொடுக்கணும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோடு போட்டு தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா கிளஸ்டர் ஐபின்றது டிஃபால்ட்டா ஒரு கிளஸ்டர் ஐபி என்னோட குபர்நெட்ஸ்ல இருக்கும். நோடு போர்ட். சரியா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போர்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ண போறோம். போர்ட்ஸ் என்னென்ன போர்ட் நம்பர் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன போர்ட் நம்பர்? டார்கெட் போர்ட். எவ்வளவு ஸ்லோவா இருக்கு? டார்கெட் போர்ட். அதுல நீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 90 நான் கொடுக்குறேன். ஆனா எப்பவுமே டார்கெட் போர்ட், கண்டெய்னர் போர்ட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்ட், இந்த 3 போர்ட் நம்பருமே ஒன்னா தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டெய்னர் போர்ட் என்ன இருக்குமோ அதை தான் டார்கெட் போர்ட்லயும் கொடுத்துருப்பாங்க, கிளஸ்டர் ஐபியோட உங்களோட போர்ட்லயும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆனா வேற போர்ட் கொடுத்தா ஒர்க் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். நம்ம போர்ட் நம்பர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கண்டெய்னர் 80 80 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வேற என்ன கொடுக்கணும்?
போர்ட். சூப்பர். போர்ட் கொடுக்கணும். போர்ட் கொடுக்கணும். இதோட நம்பர் நான் 80 கொடுத்துட்டேன். வேற என்ன கொடுக்கணும்? நோடு போர்ட். சூப்பர். வேற என்ன கொடுப்போம் அப்படின்னா நோடு போர்ட் கொடுப்போம். கரெக்டா? நோடு போர்ட். புரியல. நோட் போட்டு நான் ஒன்னும் கொடுக்கவே இல்லையே. நான் இதைதான் சொல்லியிருந்தேன். டார்கெட் போட்டு கண்டெய்னர் போட்டு அதுதான் ஒன்னா கொடுக்கணும் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இல்ல போட்ட மேல கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், நோடு போட்ட எங்க கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அது உங்களோட இஷ்டம். சரியா? டன். இப்போ நான் இதுல என்ன கொடுக்கணும்? 30,000ல இருந்து 32,000 வரைக்கும் கொடுக்கலாம். நான் இப்ப 32,001 கொடுத்துக்கிறேன். அப்ப நமக்கு என்ன கிரியேட் ஆக போகுது அப்படின்னா ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆக போகுது. என்ன டைப் அப்படின்னா நோடு போர்ட் கிரியேட் ஆகும். நோடு போர்ட் கிரியேட் ஆனா எனக்கு கூட சேர்த்து கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆகும். கரெக்டா? அதுக்குள்ள இருக்க டார்கெட் போர்ட் நோடு போர்ட் இது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்? போர்ட் நம்பரை அசைனும் பண்ணிட்டேன். கரெக்டா? அப்ப இது ஒரு தனியான ஒரு YAML ஃபைல். என்கிட்ட pod.yaml தனியா ஒரு YAML ஃபைல் இருக்கும். சரியா? pod.yaml சொல்லிட்டு தனியா ஒரு YAML ஃபைல் இருக்கும். இப்ப அந்த YAML ஃபைல்ல எப்படின்னா ஒன்னு சேர்க்கிறது. இது எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிளியரா? இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? கண்டெய்னர் போர்ட் எங்க கொடுப்போம் சொல்லியிருந்தேன். கண்டெய்னர் போர்ட் எங்க கொடுப்போம்? pod.yaml கொடுத்துருவோம். சரி, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இன்னொரு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடுக்குள்ள என்ஜினிக்ஸ் கண்டெய்னர் இருக்கு. சரியா? இப்ப இந்த பாடம் நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? இப்ப என்ஜினிக்ஸ் கண்டெய்னரோட அவுட்புட் எனக்கு வேணும். எப்படி பண்ணுவீங்க? புரியல. இதுக்கு ஒரு டார்கெட் போட்டு கிரியேட் பண்ணுமா? அப்ப 30,001 கொடுத்தா 30,001 கொடுத்தா 32,001 கொடுத்தா என்ஜினிக்ஸ் காட்டுமா அப்படி இல்ல HTTP காட்டுமா? அப்ப டார்கெட் போட்டு எப்படி கிரியேட் பண்ண முடியும்? இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ஜினிக்ஸ் இருக்குப்பா. சரியா? இப்ப இந்த என்ஜினிக்ஸ்க்கான அவுட்புட் நான் பார்க்கணும். சரி, கண்டெய்னர் போர்ட்னா எதை சொல்றீங்க? கண்டெய்னர் போர்ட் டிஃபால்ட் அதானே இருக்கணும். அப்புறம் கண்டெய்னர் போர்ட் என்ன இங்க? 80. ரெண்டுமே ஒரே போர்ட் நம்பர். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப எனக்கு என்ஜினிக்ஸ்க்கான அவுட்புட் வரணும். டார்கெட் போட்டு 81. டார்கெட் போட்டு 82. சரி, டார்கெட் போட்டு 18 கொடுக்கிறேன். இருங்க. இங்க டார்கெட் போட்டு 18 கொடுக்கிறேன். நீங்க சொன்ன போல நான் டார்கெட் போட்டு 18 கொடுக்கிறேன். சரியா? வேற கிளஸ்டர் போட்டு 18 கொடுக்கிறேன். இங்கே 18 கொடுக்கிறேன். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 82 இந்த 80 இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆகுச்சு. சரியா? இது யார் கூட கனெக்ட்ல இருக்கும்? நோட் போர்ட் கூட கனெக்ட்ல இருக்கும். இப்ப 32,001 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? இப்ப நான் இங்க இருந்து நோட் போர்ட் மூலமா எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நோட் போர்ட் IP கோலன் 32,001 இது கொடுத்தா HTTP காட்டுமா இல்ல என்ஜினிக்ஸ் காட்டுமா? இதுதான் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ஒரு நோடு போட்டு ஒரு கிளஸ்டர் IP எல்லாமே ஒரு பாடுக்கு தான். கரெக்டா? அப்ப நமக்கு இந்த சினாரியோல என்ன வரும்? இன்னொரு ஒரு நோடு போர்ட் கிரியேட் ஆகும். அந்த நோடு போர்ட்டோட ஐடி 32,002 கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்கர் கண்டெய்னர் லான்ச் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட் ஃபார்வர்டிங் பண்றீங்க. அந்த போர்ட் ஃபார்வர்டிங்கோட போர்ட் நம்பர் 9090. அது ஒரு HTTP கண்டெய்னர். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ண போறீங்க. என்ஜினிக்ஸ் அதே 9090 கொடுத்து லான்ச் பண்ண முடியுமா? அப்ப இங்க மட்டும் எப்படி முடியும்? இங்க மட்டும் எப்படி முடியும்? கரெக்டா? அப்ப வெளிய இருந்து என்ன ரெக்வெஸ்ட் வருது? இப்ப 32,002 கொடுத்தனா இதுக்கு தனியா ஒரு கிளஸ்டர் ஐபி கிரியேட் ஆகும். அந்த கிளஸ்டர் ஐபிக்கு தனியா ஒரு டார்கெட் போர்ட் கிரியேட் ஆகும். அந்த டார்கெட் போர்ட்டுக்கு தனியா வந்து நம்ம என்ஜினிக்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம். அப்ப 31,000 கொடுத்தா அப்படின்னா எனக்கு HTTP வரும். 32,002 கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன வரும்? என்ஜினிக்ஸ் வரும். அவ்வளவுதானே? கரெக்டா? கிளியரா? இல்ல இது எதனா டவுட்ஸ் இருக்கா? அதான் போன கிளாஸ்ல சொல்லிட்டேனே. நான் ஒரு போர்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் சொல்லியிருந்தேனா?
அங்க அதனாலதான் வந்து அவன் 30,000 இருந்து 32,000 வரை கொடுத்துருக்கான். கரெக்டா? 2000 போட்டு நம்ம நீ கிரியேட் பண்ணலாம். கிளியரா? Done. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப part.yaml தனியா கிரியேட் பண்ண போறோம். service.yaml தனியா கிரியேட் பண்ண போறோம். Excuse me. சரியா? இத கிரியேட் பண்றது நம்மளுக்கு ஒரு Kubernetes தேவை. கரெக்ட்டா? Kubernetes லாகின் பண்ணிடுவோமா? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நோட் போர்ட் இப்போ வந்துட்டு அந்த ரேஞ்சஸ்ல நம்ம வேற போர்ட் நம்பர் மாத்திட்டோம். கிளஸ்டர் ஐபியும் மாறுமா? அதே கிளஸ்டர் ஐபிய வச்சா போகும்ல அந்த என்ஜினிக்ஸ்க்கு? எத சொல்றீங்க? இன்னொரு நீங்க கிளஸ்டர் நோடு ஐபி. போட்டு ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, புதுசா ஆட்டோமேட்டிக்கா கிளஸ்டர் ஐபி ஒண்ணு கிரியேட் ஆகும் நான் சொல்லியிருந்தேனா? ஓகே, ஓகே. கரெக்ட்டா? அப்ப எப்படி அந்த Okay. பழைய கிளஸ்டர் ஐபிக்கு எப்படி போகும்? ஓகே. ஏன்னா ஸ்டாட்டிக் ஐபின்னு சொல்றீங்களா? ஸ்டாட்டிக் இங்க ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கிரியேட் ஆகும். உள்ள Okay. கிளஸ்டர் ஐபி நீங்க எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன்ல. ஓகே, ஓகே. ம். சரி. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்மளோட சர்வரை லாகின் பண்ணிப்போம். பிளஸ் கன்சோலுக்குள்ள வந்தாச்சு. லாகின் பேக். பாஸ்வேர்ட் மாத்திட்டியா? பாஸ்வேர்ட் மாறிடுச்சு. பாத்தியா? எனக்கே தெரியாம நீ பாஸ்வேர்ட் மாத்திருக்க பாரு. இல்ல ஜி, நிறைய இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது. அதனால உங்களால நம்ப முடியாது. நான் இதுக்கப்புறம் இப்பதான் நான் ரன்னே உன்னோட மிஷினே லாகின் பண்றேன் நான். என்ன போய் சந்தேகப்பட்டு நீ பாஸ்வேர்டை மாத்துற அப்படின்னா பாத்துக்கோ. சரி, பாஸ்வேர்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுடு. போட்டுடலாம் ஜி, போட்டுடலாம். அனுப்பிச்சிடு. நான் அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்ட் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த அக்கௌண்ட் நம்ம தேவையில்லை. சரியா? ஐயோ ஜி, நம்ம நம்பாதவங்க அக்கௌண்ட் நம்ம வச்சுக்க வேணாம். நம்ம நாளைக்கு நான் வந்து ஒரு Kubernetes அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல நான் கிளஸ்டர் கிரியேட் பண்ணி எடுத்துன்னு வரேன். இன்னைக்கு நான் கிரியேட் பண்ண லேட் ஆயிடும். அதனாலதான். சரி, சீக்கிரம் அனுப்பிச்சுடுங்க. ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான் ஜி இருக்கு, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நான் 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் பில்லு போட்டுருக்கேன். ஏன்னா இதுவரை AWS எதுவுமே பண்ணது இல்ல 2 வருஷமா. ஓகே ஜி, நான் என்ன மட்டும் மாத்தினேன்னா என்னன்னு கேளுங்க. இத கொடுத்துறேன், பாஸ்வேர்ட் தான் அனுப்புறேன் ஜி. அனுப்பிச்சுடுங்க. ஒரே நிமிஷம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நோட் பேட்ல அது சேவ் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சிட்டேன் ஜி. ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட் டைம் எங்க கொடுத்துருந்தோம் அத? அந்த இதுல வச்சிருக்கீங்களா ஜி அப்படியே பக்கெட்லாம்? எதுவுமே நான் எதுவும் பண்ணல ஜி, எல்லாமே அப்படியே இருக்கு. பாஸ்வேர்டு தான் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, ஓகே. இல்ல நான் ஃபர்ஸ்ட் உங்களை நம்பியிருந்தேன். இப்போ நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணீங்களா? அதனால ஒரு டவுட் கேட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதை சொல்லிட்டே இருப்பேன். இன்னும் மட்டும் ஃபுல்லா நம்புங்க ஜி, நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சும்மா ஜி, ஃபன். அட்டு. ஜி அப்டேட் பண்ணல, நானு நாட் நவ் கொடுத்துக்கிறேன். சரியா? நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க அக்கௌண்ட்டுக்கு. நீங்க கவலையப்படாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வச்சு இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு AWS இருந்து கால் பண்ணி திட்டுற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ஓகே, சரியா? இப்போ நம்ம கிட்ட part.yaml ஒன்னு நம்ம ரெடி பண்ண போறோம். இது நம்ம கிரியேட் ஆகட்டும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாகின் பண்ணிட்டு கிளஸ்டருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. என்னாச்சு? ரொம்ப கிளாஸை தாண்டி ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் உன் ஃபேஸ்ல ஒன்று தெரிஞ்சுது. சொல்லுங்க. டவுட் தான் கேட்டுரு. அப்பதான் நம்மளால சொல்லி தர முடியல. ம்.
80 மாற்ற முடியாது. அப்படி அப்படி கொடுக்க முடியாது. ஒரே போர்ட் நம்பர்ல இருக்கிறத. நம்ம தான் அந்த இடத்துல அந்த கண்டெய்னர் போர்ட் நம்பர் கொடுத்து மாத்தணும்ல. நம்ம YAML ஃபைல் எழுதும்போது கண்டெய்னர் போர்ட்னு கொடுப்போம்ல ஒரு இடத்துல. அது 80ன்னு கொடுப்போம்ல. அதை நம்ம போர்ட் நம்பரை மாத்திக்கலாம். ஏன்னா உள்ள இன்டர்னலா தான் சேஞ்ச் ஆக போகுது இல்ல. உள்ள இன்டர்னலா தானே ஒர்க் பண்ண போறோம். ரெண்டு கண்டெய்னர் இருக்கும். 2 கண்டெய்னர் போட்டு வரும். டார்கெட் போர்ட் கிட்ட இருந்து 2 கண்டெய்னர் போட்டு. ரெண்டுமே வேற வேற நம்பர் தானே இருக்கும். ஒரே நம்பர் இருக்காதுல்ல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பாட் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படின்னு படிக்கும்போது 2 பாடுக்கும் 8080 இருக்க முடியாது. ஒரு பாடு ஒரு பாடு கம்யூனிகேட் பண்ணும்போது அப்படி பார்த்திருப்போம்ல. மினிமம் எல்லா கம்பெனிலுமே ஒரு பாடுக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் தான் வச்சிருப்பாங்க. ஒரு கண்டெய்னர் தாண்டி வச்சிருக்கவே மாட்டான். பாடுன்றது எதுக்காக அவன் யூஸ் பண்றான் அப்படின்னா ஆட்டோ ஹீலிங்காக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெப்ளிகா செட் டெலீட் ஆகுது அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒரு பாடை கிரியேட் பண்ணிடும். அதை டாக்கர்ல பண்ணாது. அதனாலதான் பாடுக்கே வரான். அப்படிலாம் அவன் டாக்கர்லயே பண்ணிட்டு இருப்பான். சரியா? ஒரு கண்டெய்னர் தான் ஒரு பாடு வச்சுப்பான். ஏன்னா பாடை கிரியேட் பண்றதுனால அவனுக்கு என்ன ஒரு எல்லா பாடுமே கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது அப்படின்னா அவன் எதுக்கு ஒரே பாடுக்குள்ள 2 கண்டெய்னர் ரன் பண்ணணும்? ரன் பண்ண மாட்டான். மேக்ஸிமம் ரன் பண்ண மாட்டான். ஒரு பாடுக்கு ஒண்ணுதான் இருக்கும். ஆனா பாடால மல்டிபிள் கண்டெய்னர் ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய பாஸ் ரன் ஆகும். சரியா? டன். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா லாகின் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி இதுதான் கொடுத்து வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். புரியல. ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கியூபனட்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் அப்படின்னா கியூபனட்ஸ் நம்ம இன்னும் 2-3 கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போலாம். கியூபனட்ஸ்ல தான் லாஸ்ட் ஒரு 5 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். 5 இன்டர்வியூமே வெறும் கியூபனட்ஸ் மட்டும் தான் இருந்தது. வெறும் கியூபனட்ஸ். ஏன் அப்படின்னா ஜென்கின்ஸ் பைப்லைன் கேட்டா நீ சொல்லிடுற, டெராஃபார்ம் பத்தி கேட்டா நீ சொல்லிடுற, ஆன்சிபிள் பத்தி கேட்டா நீ சொல்லிடுற. கியூபனட்ஸ்க்கு வா. ஏன்னா நாங்க எல்லாரும் மைக்ரோ சர்வீஸ் மாறாயிரம் வைக்கிறோம். ஒரு கிளைண்ட் கம்பெனி லாஸ்ட் ஒரு ஃப்ரைடே ஒரு ஒரு கிளைண்ட் கம்பெனி மொத்தமா எத்தனை பேர் வந்தானுங்க அப்படின்னா 8 பேர் வந்தானுங்க இன்டர்வியூக்கு. ஒரு ஆளு கேள்வி ஃபுல்லா 1.25 மணி நேரம் கியூபனட்ஸ் மட்டும்தான். கரெக்டா? ஆனா 1.25 மணி நேரத்துக்கு அவன் கேட்கறதுக்கு கேள்வி கிடையாது. அந்த பொண்ணு டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையா அவனை ஃபேஸே பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு 10 நிமிஷம் கேப் விடுது. ஏன்னா அவங்க டீமுக்குள்ள அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நான் இங்க இருக்கிறோம் எங்க கிட்ட பேசுங்கிறாருன்னா பேச மாட்டான். அவனுக்குள்ளே டிஸ்கஸ் பண்றானுங்க. இவன் 2 கேள்வி கேட்கறான், அவன் 2 கேள்வி கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு 2 கேள்வி கேட்குது. அப்புறம் இவன் வந்து நீ எப்படி கேட்கலாம், நான் கேட்கறேன், நீ ஒரு 2 கேள்வி கேட்கறான். ஆனா எல்லா கேள்வியும் கியூபனட்ஸ்ல இருந்து. சரியா? அந்த கேள்வி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்டிசி கம்பெனி நேம். அதே ஆளு அதே பேட்டர்னு அதுக்கு மறுநாள் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு அதே கொஸ்டின். அதே கொஸ்டின் அவங்க இருந்து நம்ம என்ன பண்ணோமோ அதே அப்படியே ரிப்பீட்டடா ஒருத்தன் கேட்டா எப்படி இருக்கும் அப்படியே சொல்றான். அதான் சொன்னேன் நேத்து தான் அட்டன் பண்ணேன் வேற ஒரு பையனுக்கு. இதுதான் கொஸ்டின். இந்த பொம்பளை தான் வரும், 1.5 மணி நேரம் போவோம், இந்த கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கொஸ்டின்ல முடிப்பாங்க, இப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. கரெக்டா? அதனால ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பான். கிளைண்ட் என்ன போட்டு வந்து நீங்க ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு அட்டன் பண்றோம்னா அதே கம்பெனில அவங்களுக்கு வருதா, அப்ப இவங்களை விட்டு அவங்களால நல்லா கிளியர் பண்ண முடியும். அதே போல அவனுக்கு எதனா அட்டன் பண்றேன் அவனை விட்டு உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். நீங்க எல்லாருமே ஷேரிங்கா இருந்தீங்க அப்படின்னா இல்ல நான் மட்டும் தான் எனக்கு மட்டும் நான் பாத்துப்பேன், நான் செலக்ட் ஆகுற இடத்துல வேற எவனும் செலக்ட் ஆக கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே செலக்ட் ஆக மாட்டீங்க. கரெக்டா? நமக்குள்ள அந்த ஷேரிங் இருக்கணும். ஓகே, ஒரு கால்ஸா இருக்கட்டும், ஒரு ஹெச்ஆர் கால்ல உங்களால ஷெட்யூல் பண்ண முடியலன்னா அதை நம்ம டீம் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற பசங்க தானே, இங்க இருக்கிற பசங்க ஷேர் பண்றதா இருக்கட்டும். நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு யாருன்னா பண்ணுவாங்க. நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. சரியா? எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா கியூபனட்ஸ்ல தான் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நான் கியூபனட்ஸ் 8 கிளாஸ் தான் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அவனுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து தனியா ஒரு கிளாஸ் எடுக்கணும்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நம்ம காட்டுவோம் பாடல என்னென்ன இருக்கு, அவன் எப்படி எல்லாம் கேட்கறான், எப்படி எல்லாம் எதிர்பார்க்கறான். அப்ப நம்ம கியூபனட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனாலதான் இந்த கியூபனட்ஸ் கிளாஸே நான் 10 மணிக்கு எடுத்துட்டு வந்தது. இது 7 மணிக்கு ஆன்லைன்ல தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண பேச்சஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கும். 7 o'clock தான் ஆன்லைன் மட்டும்தான். 8 நாள் தொடர்ந்து ஆன்லைன்ல வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? அதனால கியூபனட்ஸ் நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணணும். இப்ப நான் சிலபஸ்ல என்ன இருக்குமோ அதான் கவர் பண்ணிட்டு வரேன்.
இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷனல் ஆட் பண்ண போறோம். அது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் ஆட் பண்ண முடியும். நீங்களே இன்ட்ரெஸ்டா இல்ல, பேசிக்கே தெரியல அப்படின்னா நான் அதை ஆட் பண்ணி எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. கரெக்டா? ஏன் அப்படின்னா இந்த 10 நிமிஷம் அது கிளஸ்டர் கிரியேட் 10 நிமிஷம் டைம் எடுக்கும். சரியா? சக்சஸா? கல்யாணமா உனக்கு? போன் வந்துருச்சா? ஹாப்பியா இருப்பீங்க போலியே. தொட்டால் புன்னகை. இப்பதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, அதுக்குள்ள செகண்ட் கால் வந்துருச்சு. அவங்களோட சினாரி எப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து ஒரு பேக் டோர் பண்ணிட்டு போனான். அவன் தான் இன்டர்வியூ எடுக்கிறான். என்ன ரவுண்ட்னா கிளைண்ட் ரவுண்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணா கிளைண்ட் ரவுண்ட் நம்மால் தான் எடுப்பான். அவங்க கிட்ட நான் நார்மலாவே பேசிடுவேன். சும்மா அட்டன் பண்ணாலே ஆஃபர் ரிலீஸ் பண்றா அப்படின்ட்டு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டான், கால் வந்துருச்சு. அப்ப கிளைண்ட் ரவுண்ட் யார் எடுப்பா? நம்ம பையன் தான் எடுப்பான். அப்ப நம்ம பையன் எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவன் முன்னாடி கொஸ்டின் கொடுத்துருவான். அதுக்கான ஆன்சர் நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். இது கேளு, இது சொல்லு, முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அவங்களுக்கு அது போல லக் அமையுது அப்படின்னா அவங்க இங்கேயே இருந்தாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, இங்கேயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு ஊருக்கு போகணும், அந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. இங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆஃபர் வாங்கி கொடுப்பேன். ஆன்லைன்ல தான் இருப்பீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கிற என்னால பார்க்கவே முடியாதுல்ல. அவங்க படிக்கிறாங்க, அவங்க போறதுக்கு முன்னாடி இவங்க தான் இருந்தாங்க நினைக்கிறேன். செம்மையா பயந்தாங்க. சும்மா ஒரு மோட்டிவேஷன் மட்டும் போட்டு கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தா போதுங்க. பார்த்து படிக்க தெரிஞ்சா போதும். சிஸ்டம் நான் உட்காந்து ஹெல்ப் பண்ணி தரேன்னு ஃப்ரீயா தானே ஹெல்ப் பண்றேன், உங்ககிட்ட காசா கேட்கறேன். அதுக்கே வந்து நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃபால்ட் உங்க மேல தானே. ஓகே, அப்ப நம்ம இந்த மாசம் ஒரு 5 to 6 ஆஃபர்னு அடிக்கணும். ஏன் அப்படின்னா மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆஃபர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த கம்பெனி எல்லாமே ஆஃபர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா தான் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவான். ஏன்னா கம்பெனிக்கு அவனுக்கு ஆள் தேவைப்படுது, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க போல. சரியா? அதனால இந்த டைம்ல நீங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி கால்ஸ் எடுத்தா மட்டும் தான் முடியும். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாசமே நான் ஃபுல்லா ஓவர்லோட் பண்றோம். அடுத்த மாசம் உங்களுக்கு இருக்கிறதுக்கே இருக்காது. சரியா? இப்பயும் ஏன் பேசினேன் அப்படின்னா கிரியேட் ஆயிருக்காது. அவன் எத்தனை வந்து கண்டென்ட் கொடுத்துட்டான், அதனால நம்ம பேசிட்டோம். ஆல்ரெடி கிளஸ்டர் புரியல. ஆல்ரெடி கிரியேட் பண்ற கிளஸ்டர் தான் வேலிடேட் பண்ணிருக்கோம். ஐயோ, நம்ம வேலிடேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணிருக்கனால எதுவுமே பண்ண வேலிடேட் பண்றேன் நானும். நீங்களும் எதுவுமே கேட்கல. கே ஆப்ஸ் அப்டேட் கிளஸ்டர் -- நேம் ஈக்குவல் டு santosh.k8.local. நெக்ஸ்ட் எஸ் டன். இப்ப ஆகிற அப்டேட் தான் நம்மளோட லைஃபுக்கு. இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். அப்புறம் 10 நிமிஷம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டாபிக் பேசிட்டோமே, வேற எதனா பேசணுமே இந்த 10 மினிட்ஸ்க்கு. கரெக்டா? இந்த 10 மினிட்ஸ் பேசுறதுக்கு என்கிட்ட ஒரு டாபிக் இருக்கு. என்ன அப்படின்னா part.yaml-யும் server.yaml-யும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம். கரெக்டா? part.yaml தனியா ஒரு ஃபைல் எழுத போறேன், server.yaml தனியா ஒரு ஃபைல் எழுத போறோம். கரெக்டா? அப்ப இந்த part.yaml-யும் server.yaml-யும் எப்படி நம்ம மேட்ச் பண்ண போறோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். செலக்டார் லேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அந்த கான்செப்ட் தான் இப்ப உள்ள வருவான். யாரு அப்படின்னா செலக்டாரும் லேபிளையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, ஆல்ரெடி என்கிட்ட part.yaml இருக்கா, இதை நம்ம அப்படியே வச்சுப்போம். சாரி, server.yaml இருக்கா, இதை நம்ம அப்படியே வச்சுப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாட் கிரியேஷனுக்கான YAML ஃபைல் எடுத்து போறோம். பாட் கிரியேஷனுக்கான YAML ஃபைல் எப்படி எடுத்தீங்க? API வெர்ஷன் v1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கைண்ட். என்ன கிரியேட் பண்ண போறோம்? பாட் கிரியேட் பண்ண போறோம். பாட் என்னடா இது? பாட். நெக்ஸ்ட் மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டா என்ன பண்ண போறோம்? நேம். என்ன நேம்னா மை பாட். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன். என்ன ஸ்பெசிஃபிகேஷன்? கண்டெய்னர்ஸ். என்ன கண்டெய்னர்? கண்டெய்னர் என்ன வேணும்? நேம் வேணும். மை கண்டெய்னர், மை கண்டெய்னர். கரெக்டா? அப்புறம் என்ன வேணும்? இமேஜஸ் வேணும். இமேஜ் வேணும். HTTPD. நெக்ஸ்ட்
போர்ட் நம்பர் என்ன போர்ட் நம்பர்? 80. கண்டெய்னர் போர்ட் ஸ்பேஸ் விட் நம்பர் கண்டெய்னர் போர்ட் 80. கரெக்டா? அப்ப நம்ம ஒரு பாட் எழுதியாச்சு. இந்த பாட் யாமல் எழுதணும் அப்படின்னா இது வெளியே நெட்வொர்க்ல வருமா? நெட்வொர்க்ல ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? இப்ப இந்த பாட் யாமலை மட்டும் கொடுத்து நான் என்ன பண்றேன்னா ஒரு பாட கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள HTTP ஒரு கண்டெய்னர் ரன் ஆக போகுது. அந்த கண்டெய்னரை வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கண்டெய்னர் வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு server.yaml ஒரு ஃபைல் இருக்கணும். அது server.yaml மட்டும் கிடையாது. அது நீங்க abcd.yaml கொடுத்துக்கலாம். பட் எனக்கு ஒரு நோடு போட்டோ இல்ல ஒரு லோட் பேலன்சரோ கிரியேட் ஆயிருக்கணும். கரெக்டா? அப்ப டைப்ல நோடு போட்டோ கிரியேட் பண்ண இந்த YAML ஃபைலும் இந்த YAML ஃபைலையும் நம்ம பேச வைக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண வைக்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப part.yaml சொல்லிட்டு தனியா ஒரு ஃபைல் எழுதி ஒரு கண்டெய்னரை லான்ச் பண்ண போறேன். ஒரு பாட லான்ச் பண்ண போறேன். லான்ச் பண்ணிட்டு வெளியே இருந்து அந்த பாட ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா server.yaml ஒன்னு எழுத போறோம். அதை எழுதி அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரன் பண்ண போறோம். அப்புறம் நம்ம அதை செக்கும் பண்ண போறோம். அப்போ ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா part.yaml தனியா இருக்கு, server.yaml தனியா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் யார் சேர்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா செலக்டாரும் லேபிளும் தான் சேர்ப்பாங்க. இது ரெண்டுத்தையும் யார் சேர்க்க போறா? செலக்டாரும் லேபிளும் தான் சேர்க்க போறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லேபிள் ஒன்னு ஆட் பண்ண போறேன். லேபிள்ஸ். அந்த லேபிளோட நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? மை ஆப் கோலன் வெப் ஆப் எப்படி கொடுத்துறேன். என்னோட லேபிளோட நேம் என்ன? மை ஆப் கோலன் வெப் ஆப்னு கொடுத்துறேன். கரெக்டா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறது பாட.yaml கிடையாது. எதை கிரியேட் பண்ணுவேன்? server.yaml. ஏன்னா வெளியே இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் உள்ள வரணும். கரெக்டா? அப்ப இந்த server.yaml இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, டைப் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைப்புக்கு கீழே நான் ஒரு கண்டென்ட் கொடுப்பேன். என்ன கண்டென்ட் அப்படின்னா செலக்டார் அப்படின்னு ஒருத்தனை கொடுப்பேன். வரணுங்க. சரியா? செலக்டார் அப்படின்னு ஒருத்தனை கொடுப்பேன். அந்த செலக்டார்ல யார் இருப்பா அப்படின்னா இந்த இவன் இருப்பான். இங்க என்ன நேம் இருக்கோ இந்த YAML ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப் மை ஆப் வெப் ஆப் அப்படின்னு யாரு லேபிளா இருக்கான்னு தேடும். எந்த பாடு லேபிள்ல இந்த பேர் இருக்குன்னு தேடும். கரெக்டா? அப்படி தேடும் பொழுது இந்த பாடு கூட தான் அந்த பேர் இருக்கு அப்படின்னா இந்த பாடு கூட அது கனெக்ட் ஆயிடும். என்ன சொல்றேன்னு புரியுதா? கரெக்டா? அப்ப மேட்ச் த ஃபாலோயிங் போலதான் எனக்கு இதுக்கு ஈக்குவல் டு இது, அதாவது செலக்டார் ஈக்குவல் டு லேபிள் அப்படின்னு கனெக்ட் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல லேபிளோட நேம் என்ன இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டார் நேம் என்ன இருக்குமோ அதுதான் நீங்க லேபிள்ல கொடுக்கணும். அப்பதான் இந்த பாடு இந்த service.yaml கூட போயிட்டு கனெக்ட் ஆகும். இந்த பாடு இந்த service.yaml கூட கனெக்ட் ஆனா மட்டும்தான் வெளியே இருந்து நம்மளால ஆக்சஸே பண்ண முடியும். கிளியரா? இதை நம்ம லைவா பண்ணி பார்க்க போறோம். கிளியரா? இல்ல இதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன் ஒரு பாடுக்கும் ஒரு service.yaml இருக்கும். ஆமா, ஒரு பாடுக்கும். அதான் நம்ம இதே தானே இப்ப நான் டயக்ராம்ல காமிச்சேன். நோடு போர்ட்டுக்கு ஒரே ஒரு பாடு தானே. அப்ப ஒரு நோடு போர்ட் கிரியேட் பண்ணா ஒரு YAML ஃபைல் தானே எழுதி ஆகணும். ஓகே. வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? கிளியர். அதர்ஸ் டவுட் இல்ல. சோப்னஸ்குள்ள போயிடுவோமா டைரக்டா? வேண்டிங்க. எதுக்கு? வேலிடேட் ஆயிருக்கணும். ஆகாது. வேலிடேஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. கிளஸ்டர் நாட் ஹெல்த்தியா. ரோலிங் அப்டேட் கொடுத்துருவாங்க. வேற ஆப்ஷனே இல்லை இவங்ககிட்ட. ரீஸ்டார்ட் பண்றோம். ஒன்னும் ஹெல்த்தி ஆகல. வெயிட் பண்ணுவோம் ஹெல்த்தி ஆகட்டும். ஏன்னா இப்பதான் ரோலிங் அப்டேட் கொடுத்துருக்கோம். ஹெல்த்தி ஆகட்டும். இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? செலக்டார் எந்த இடத்துல வரணும், லேபிள் எந்த இடத்துல வரணும், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆக போகுது.
இதுதான் ரூல். சரியா? அப்ப பாடு எங்க இருக்கு? நம்மளோட மிஷின்குள்ள இருக்கு. கரெக்டா? அப்ப நம்மளோட பாட கனெக்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் யார் இருக்கணும்? நோடு போர்ட் இருக்கணும். கரெக்டா? நோடு போர்ட் கிட்ட இருந்து தான் ஒரு பாடு கனெக்ட் ஆகும். அப்ப எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகணும்? அப்ப எங்க இருந்துன்னு சொல்றதுக்கு செலக்டர். யாருகிட்ட இருந்து யாருகிட்ட கனெக்ட் ஆகணும்? அப்ப நோடு போர்ட் கிட்ட இருந்து பாடுக்கு கனெக்ட் ஆகணும். அப்ப நோடு போர்ட்ல தான் செலக்டர் இருக்கணும். சரியா? யாரு கூட கனெக்ட் ஆகணும்ன்றதுல லேபிள் இருக்கணும். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரு பாடு. அதனால 2 காம்போனன்ட் தான் இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போறது ரிப்ளிகா செட். அப்ப நம்ம கிட்ட 3 காம்போனன்ட் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, நோடு போட்டு, ரிப்ளிகா செட், அதுக்கப்புறம் பாடு. கரெக்டா? அப்ப எங்க செலக்டார் வரும், எங்க லேபிள் வரும்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லிட்டேன்? எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்ணணும், எங்க இருந்துன்னு சொல்றதுக்கு செலக்டார், யாருகிட்ட கனெக்ட் பண்ணணும் சொல்றதுக்கு லேபிள். சரியா? அது இது ஒன்றும் ரெடி ஆகல, சிஸ்டம் ரெடி ஆகல, வெயிட் பண்ணுவோம். எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு, கிளஸ்டர் மட்டும் தான் ஹெல்த்தி ஆகல. என்னாச்சு சொல்லுங்க, புரியல. சந்தோஷம் தான் பண்ணணும். நேற்று நைட் எனக்கு 11 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ. ஏமா பேய் வந்துருமா? இல்ல ப்ரோ, நாளைக்கு இன்டர்வியூ தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. அந்த டைம்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறது, நானே பாதி தூக்கத்துல இருந்தேன். கரெக்டா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டு பயப்படலாம் பயப்படாதுமா, இந்த இன்டர்வியூ இல்லைன்னு நினைச்சுக்கோ. இங்கேயும் அதான் சொன்னேன், இந்த இன்டர்வியூ இல்லைன்னு நினைச்சுக்கோ, இது சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக நினைச்சுக்கோ, அது போல போய் அட்டன் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். நல்லபடியா செகண்ட் ரவுண்டு மட்டும் அவங்ககிட்ட நான் இப்போ முடிச்சுட்டு தான் போய் பேசணும். அந்த பையன் யார் அட்டன் பண்ண போறா, யார் கிளைண்ட் ரவுண்ட் வருவா அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் கிளியர் ஆயிடும். ஏன்னா பேக்டோர் போன ஒரு பையன் தான் இப்போ இன்டர்வியூ எடுக்க போறான். அவனே நம்ம டாக்குமெண்ட் வச்சு போன பையன் தான். கரெக்டா? அதான் இந்த விஷயம் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. எப்படின்னா, என்னோட 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை உள்ள அமைச்சிருந்தேன். உள்ள அமைச்ச 3வது நாளே அவன் போட்டோ தான் போனான். உள்ள அமைச்ச 3வது நாளே இன்டர்வியூ எடுக்க சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ எடுக்கணும்னு அவனுக்கு தெரியணும்ல. மச்சான் என்ன இன்டர்வியூ எடுக்குதுன்னு எனக்கு தெரியலடா, இன்டர்வியூ கொஸ்டின் மட்டும் கூட நான் பார்த்து படிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாது. படிச்சு அவன் ஆன்சர் சொன்னா ஓகே. அது போல தான் நிறைய இன்டர்வியூ எடுப்பானுங்க. உண்மையிலே அவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இது போல பேக்டோர்ல போன பசங்க இன்டர்வியூ எடுக்க சொன்னா அவனுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் வாட், இது போல சொன்னா இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சரு அப்படின்னு அவன் ஒரு எழுதி வச்சிருப்பான். அதுதான் அவன் கேட்டாகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் பதில். கரெக்டா? அதனால நமக்கு இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருத்தன் வந்து உள்ள வந்து உட்காந்து சினாரியோல கேட்க ஆரம்பிப்பான். அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அவன் வந்து ஒர்க் பண்ணிருப்பான் உள்ள. அவன் தான் பாத்தீங்கன்னா அவனோட பேச்சிலே தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி ஒரு ஒரு ரக்கட் டோன்ல பேசுவான். அவன்லாம் இதெல்லாம் பண்ணா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பான். அப்பெல்லாம் நான் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். கரெக்டா? ஏன்னா நீங்க அந்த சைடு பயந்துட்டு இருப்பீங்க. என்னால வாய்ஸும் கொடுக்க முடியாது, என்னால டைப் தான் பண்ண முடியும். அந்த இடத்துல சினாரி பேஸ்ல டைப் என்ன பண்ணுது? அந்த இன்டர்வியூ அவனை அட்டன் பண்ண வச்சு அவனை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவன் நெக்ஸ்ட் இன்டர்வியூ வரமாட்டான். அதனால ஒரு இன்டர்வியூ போனா போது நெக்ஸ்ட் இன்டர்வியூ நம்மளுக்கு லக்கான ஒரு இன்டர்வியூ வரல, 5ல ஒரு இன்டர்வியூ சினாரி பேஸ் இன்டர்வியூ வரும். அந்த ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 4 இன்டர்வியூ நம்ம டார்கெட் பண்ணலாம். சரியா? அதனால சினாரி பேஸ் வருது நம்ம பயப்பட வேணாம். அதுக்கும் மோஸ்ட்லி நம்மளால எவ்வளவு ஆன்சர் பண்ண முடியுமோ நான் எடுத்து வச்சிருவேன். ஆன்சர் பண்ணிடலாம். அதையும் தாண்டி உள்ள போனா தான் போட்டான்ல ஓப்பனிங்ஸ் இன்னும் இருக்கு. சென்னை ஆப்ஷனுக்கே இருக்கு. சென்னையில இருக்க அந்த போரூர் டிஎல்எஃப்ல இருக்க கம்பெனிக்கு ஓப்பன்ல இருக்கு. அவன் தான் அங்கதான் இருக்கான் அவன். சரியா? அதனால போட்டான் கம்பெனியை தேடி அப்ளை பண்ணுங்க. பெங்களூர்ல கிடைச்சாலும் சரி, எங்க கிடைச்சாலும் சரி. சரி, அதுக்குன்ட்டு போயிட்டு எல்லாருமே ஒரே டாக்குமெண்ட் மொத்தமா அப்லோட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை இழுத்து போட்டுக்காதீங்க உள்ள, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். சரியா? ஏன்னா எல்லாரோட பேரோல் கம்பெனி ஒரே போல இருக்கும் மேக்ஸிமம். எல்லாரும் என்ன எனக்கே அப்ளை பண்றானுங்களே அப்படின்ட்டு ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு ஆஃபர் வரட்டும். சரியா? உங்க கண்ணு முன்னாடி தான் பேசுறேன். அவளுக்கு எதனா ஆஃபர்ல எதனா ஆச்சு அப்படின்னா இங்க இருக்கிற 6 பேர், இங்க இருக்கிற 9 பேர் தான் பிடிப்பேன். கரெக்டா? இப்போதைக்கு அப்ளை பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அந்த போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணுங்க.
அவ்வளவுதான். இந்த இதுதான் வேணும். ரெஸ்யூம் ரெடி பண்றேன்னே 2 மாசம் சுத்தின்னு இருக்காங்க பாதி பேர். சரியா, ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பேசுறது கண்டென்ட் இல்ல, நம்ம டைரக்டா டாபிக்ல போக வேண்டியதுதான். எல்எஸ் கொடுத்தா அப்படின்னா நம்மளுக்கு part.yaml ஒரு ஃபைல் இருக்கும். சரியா, இந்த part.yaml நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணிடுறேன். நம்ம கிட்ட இருந்தது ஒரு என்ஜினிக்ஸ் மிஷின், ஒரு போர்ட் நம்பர் 80ன்றது, ஒரு HTTPன்றது ஒரு கண்டெய்னர். இன்னும் இந்த கண்டெய்னர் நம்ம ரன் பண்ணல. போன வாட்டி நான் டெலீட் பண்ணும்போது வரல பாத்தீங்களா? போன வாட்டி இந்த மிஷின் இப்ப அதே பேனல்ல தான் டெலீட் ஆச்சு, கிரியேட் ஆச்சு. ஆனா கிரியேட் ஆன உடனே எனக்கு அந்த ரெப்ளிகா செட்டும் அவைலபிளா இருக்கு, டிமேன் செட்டும் அவைலபிளா இருக்கு. போன வாட்டி நம்ம பாடு வரும்போது ஏன் பாடு வரலன்னா நான் போன டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா, அதனால தான் நம்மளுக்கு அங்க காட்டல. இப்ப நான் சர்வரே எனக்கு டவுன் ஆயிடுச்சு, சர்வரே டெலீட் ஆயிடுச்சு. இந்த ஒர்க்கர் நோடுக்கான சர்வர் இப்பதான் புதுசா கிரியேட்டே ஆச்சு. கிரியேட் ஆன சர்வர்ல ரெப்ளிகா செட்டும் இருக்கு, டிமான் செட்டும் இருக்கு. சரியா, இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்குன்னா அந்த S3 இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கெட் இருக்கிற வரைக்கும் இது எடுத்துட்டு வரும். நீங்க அந்த பக்கெட்ல போயிட்டு எதனா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அவுட்புட் வராது. சரியா, டன். இப்போ நம்ம டிப்ளாய்மென்ட் செட்டும் நமக்கு உள்ள அவைலபிளா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாட கிரியேட் பண்ண போறோம். இப்போ இந்த ரெப்ளிகா செட்டை டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணணும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெப்ளிகா செட்டோட நேம் தேவை, kubectl நேம் தேவை, நேம் தேவை. get replica, அதோட பேரு மை ரெப்ளிகா. அப்ப இப்போ நம்ம என்ன எப்படி டெலீட் பண்ணலாம்? kubectl kubectl my replica, delete my replica. Does not have resource my replica. delete எதை டெலீட் பண்ணோம்? ரெப்ளிகா செட்டை டெலீட் பண்ணோம், அதுல தான் மை ரெப்ளிகா. டெலீட் ஆயிடுச்சா? டன்னா. இதே போல டிமான் செட்டை டெலீட் பண்ணோம். இப்போ நான் kubectl get பாட்னு கொடுத்தா எத்தனை பாடு காட்டும்? எத்தனை பாடு காட்டும்? 3 6 3. டிமான் செட் மட்டும் காட்டும். கரெக்ட்டா? டன். இப்போ டிமான் செட்டோட நேம் kubectl delete டிமான் செட், செட்டோட நேம் மை டிமான். டெலீட் ஆயிடுச்சா? டிப்ளாய்மென்ட் செட் kubectl get deployment. ஏன் வரல நான் சொல்லட்டுமா? ஏன்னா அது வந்து நேம் ஸ்பேஸ் டெஸ்ட்ல இருக்கு. நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீங்க யாருமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க. இப்போ டெலீட் பண்ண எப்படி பண்ண சொல்லுங்க? kubectl delete யார் டெலீட் பண்ணோம்? deployment set -n test my deploy -n test. நான் இது மாதிரி தான் பண்ணிருக்கேன். டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த பாடுமே இருக்காது, யார்கிட்டயுமே எந்த பாடுமே இருக்காது, கிளியரா இருக்கும். kubectl get பாடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எத்தனை சர்வீஸ் ரன் ஆகுதுன்னு செக் பண்ணணும். எத்தனை சர்வீஸ் ரன் ஆகுதுன்னு செக் பண்ணணும். கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். kubectl get service. அவ்வளவுதானே. எத்தனை சர்வீஸ் ரன் ஆகுது? குபர்னெட்ஸ்ல ஒரே ஒரு சர்வீஸ் ரன் ஆகும், டிஃபால்ட்டா ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆகும். அந்த சர்வீஸோட நேம் கிளஸ்டர் ஐபி. சரியா, கிளஸ்டர் ஐபினா ஒரு ஸ்டாட்டிக்கான ஐபி அட்ரஸ் கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன்னா கொடுத்துருக்கானா? சரியா, இது எப்போ கிரியேட் ஆயிருக்குன்னா 5 நாளைக்கு முன்னாடி. அப்ப நம்ம இந்த கிளாஸை 5 டேஸ்க்கு முன்னாடி எடுத்திருக்கோம். அப்பதான் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணிருக்கோம். கரெக்டா, அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுல இருந்து கிளஸ்டர் ஐபி உள்ளே தான் இருக்கு. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நோடு ஐபியை கிரியேட் பண்ணணும், அதாவது நோடு போர்ட்டை கிரியேட் பண்ணணும். சரியா, அப்ப நமக்கு என்ன தேவை? service.yaml தேவை. சரியா, service.yaml ஃபைலுக்குள்ள இப்போ நான் service.yaml ஃபைல் எடுக்கணும். எங்க இருந்து எடுக்கலாம்? குபர்னெட்ஸோட வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம். கரெக்டா, குபர்னெட்ஸோட வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம். அங்கேயும் காட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்தேன்ல, அந்த டாக்குமெண்ட்ல எடுக்கலாம். சரியா, குபர்னெட்ஸோட வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம், அங்க இருந்து எடுக்கலாம். இங்க பாருங்க, போட்டு நோடு டார்கெட் போட்டு இது கூட சேர்த்து நோடு போட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா இங்க எந்த டைப்புமே கொடுக்கல, நார்மலா டைப்பே இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கான். சரியா, இப்போ நம்ம டைப் வச்சு கொடுக்கணும். நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல,
டைப்பே இல்லாம இது கொடுத்தோம். புரியல ப்ரோ. டைப்பே இல்லாம நம்ம service.yamlல கொடுத்தோம்னா அது எந்த வழியில போவோம்? டைப்பே இல்லாம அப்படின்னா அது டிஃபால்ட்டான இதுல தான் எடுத்துக்கும். லோட் பேலன்சர்ல சாரி நோட் போர்ட்ல தான் எடுத்துக்கும். டைப்பே இல்லாம கொடுக்க மாட்டாங்க. குடுக்கலன்னா டிஃபால்ட்டா நோட் போர்ட் தான். நோட் போர்ட்ல தான் எடுத்துக்கும். ஓகே, ஓகே. நோடு போர்ட் யாமல் இது இருக்கு பாத்தீங்களா? இது போர்ட் இல்லையே, பாடாச்சே. சரியா? நான் சொன்ன விஷயம் தான் இங்க இருக்கும். API வெர்ஷன் V1 கைண்ட் என்ன கைண்ட் கொடுத்திருக்கேன்? சர்வீஸ் கொடுத்திருக்கேன். மெட்டா டேட்டால நோடோட நேம் கொடுத்திருக்கேன். என்ன நேம் கொடுத்திருக்கேன்? நோடு போர்ட் -svc. அது நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். சரியா? ஸ்பெசிஃபிகேஷன்ல செலக்டர்னு ஒருத்தன் கொடுத்திருக்கேன். ஸ்பெசிஃபிகேஷன்ல என்ன பண்ணிருக்கேன்? செலக்டர்னு ஒருத்தர் கொடுத்திருக்கேன். அவனோட செலக்டரோட நேம் என்னன்னா ஆப் என்ஜினிக்ஸ். சரியா? போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்திருக்கேன். இந்த நேம் கூட நமக்கு தேவையில்லை. கரெக்டா? டைப் கீழே கொடுத்துருக்கானா? ஓகே. டைப் நான் எப்பவுமே மேல தான் கொடுப்பேன். சரியா? டைப் கீழே இருக்கு. நம்ம மேல மாத்திக்கலாம். ஓகே. இதுல நமக்கு நேம் தேவையில்லை. போர்ட் நம்பர் யாரோட போர்ட் நம்பருங்க இது? போர்ட்னு இருக்கு. யாருது? கிளஸ்டர் ஐபி. இது டார்கெட் போர்ட்னு இருக்குது. இது யாருது? பாடுது. இது நோடு. சரி, அதுல 2 3 சேஞ்ச் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா போர்ட் நேம் என்ன வச்சுக்கலாம்? நோடு போட்டு K8. ஓகேவா? நம்மளோட நேம் நோடு போட்டு K8 னு வச்சாச்சு. ஆப் ஈக்குவல் டு மை ஆப்னு வச்சுப்பா. ஓகேவா? லேபிள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இது செலக்டார் எங்க இருந்து. கரெக்டா? இது செலக்டார் எங்க இருந்து அப்படின்னு நான் கனெக்ட் பண்ண போறேன். போர்ட் நம்பர் இதுல நம்ம நேம் கொடுக்க வேண்டாம். இல்ல இப்படியே கிரியேட் பண்ணட்டுமா? டைப் நீங்க மேல கொடுத்தாலும் ஒண்ணுதான், கீழே கொடுத்தாலும் ஒண்ணுதான். அது உங்களோட விருப்பம். டைப் நீங்க எந்த இடத்துல வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த போர்ட்டுக்கு ஈக்குவலா டைப் கொடுத்துக்கலாம். சரியா? சொல்லுங்க எங்க கொடுக்கலாம்? போர்ட்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்கணுமா? இது தேவையில்லை. அது தேவையில்லை. இது எடுத்துடலாம். போர்ட்ஸ்னு போட்டுடலாம்ல. இல்ல ஏதோ இருக்கே. போர்ட்ஸ் தான் மேல கொடுத்துறேன். மேல கரெக்டா? இங்க ஒரு நேம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்க YAML ஃபைலோட ஃபார்மேட் நம்ம ஒரு கண்டென்ட்க்குள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு ஐஃபன் கொடுத்து ஒரு நேம் கொடுக்கணும். இங்க நேம் நான் கொடுக்கல அப்படின்னா இந்த ஐஃபன் கொடுத்து இந்த போர்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இங்க புரோட்டோகால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. புரோட்டோகால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன புரோட்டோகால் வேணா கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் ஆகும். சரியா? எப்படி கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. நானே டெலீட் பண்ணிடுறேன். போதுமா? ஓகே. டைப் நாங்க கொடுக்கலாம். சொல்லுங்க. டைப் வந்து கொடுத்துருவாங்க. டைப் நோடு போர்ட். அப்ப அந்த இடத்துல டைப்ல கிளஸ்டர் கொடுத்தா என்ன ஆகும்? கிளஸ்டர் மட்டும் கிரியேட் ஆகும். kubectl apply -f பேரு எரர். என்ன எரர்? லைன் நம்பர் 10 சின்டாக்ஸ் எரர். போர்ட் நம்பர் நோடு போட்டு டைப்
டார்கெட் போட்டு போட்டு போர்ட்ஸ் கீழே போர்ட் நம்பர்ஸ். புரியல. இல்ல போர்ட்ஸ் அந்த கீழே சீக்வென்ஸ் டைப். சீக்வென்ஸ் சொல்றாங்க. அது எது வேணாலும் இருக்கலாம்ல. அது டார்கெட் எப்படி வேணாலும் போட்டு இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்ல போர்ட் கீழே தானே சார் போர்ட் டார்கெட் போர்ட் நோட் போட்டு வரணும். இது இதை சொல்றீங்களா? ஆமா. நீங்க டைப் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது போர்ட்ஸ் கீழே தானே வரணும்னு கேக்குறேன். எதை கேக்குறீங்க? இல்ல இப்போ டைப் வந்துட்டு ஸ்பெக்கு கீழ வரணும். ஓகே ஓகே, இதோ இருக்குதோ இதை மாத்திட்டு இருக்குமா? அத சொல்றாங்க. அத இல்ல, வந்து இல்ல. போர்ட் டீடைல்ஸ் கீழ. அத இந்த பார்க்கல. டைப் எடுத்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல நிமிஷம் போட்டு. இவ்வளவுதான் வரும். அப்படி காப்பி பண்ணும்போது மிஸ் ஆச்சு அது. இல்ல ஜி, ஸ்பெசிஃபிகேஷன் கீழ வந்துட்டு டைப். ஸ்பெசிஃபிகேஷன் கீழ வந்து டைப் எடுத்துருங்க அங்க இருந்து. ஒரே நிமிஷம். ஓகே. போர்ட்ஸ் டார்கெட் போட்டு இந்த யாமட் ஃபைல் தான் பிரச்சனை. ஐயோ. ஃப்ரம் லைன் ஒரே நிமிஷம் நான் இந்த ஃபைல்லையே பார்த்து எடுத்துறேன். அது அந்த ஒரு ஸ்பேஸ் விட்டா, இன்டென்டேஷன் மிஸ்டேக். ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டா கூட நம்மளுக்கு அது எரர் தரணும். டைப் முன்னாடி ஸ்பேஸ் வரும் சார். போட்டு யாமல் டக்கு 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 ஸ்பெசிஃபிகேஷனு செலக்டர் கீழ தான் போட்டுகள் தான் டைப். டைப்போட ஸ்பேஸ் தப்பா விட்டுருக்கீங்க அதுல. டைப்போட ஸ்பேஸ் தப்பா விட்டுருக்கேனா? ஆமா. ஸ்பெசிஃபிகேஷன் மெட்டா டேட்டா இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. செலக்டாரோட இதுக்கு கீழே தானே சார் டைப் ஆமா. பண்ணணும். டைப்க்கு ஃப்ரண்ட்ல இன்னும் 2 ஸ்பேஸ் ஆட் பண்ண. ஆப்புக்கு கீழ இல்லையே. ஒரு டைப் வந்து ஸ்பேஸ் இது கீழ ரிமூவ் பண்ணுங்க சார். ஸ்பெசிஃபிகேஷன் தான். இப்போ ஒரே நிமிஷம். செலக்டர் கீழ தான் டைப் வரும். இப்போ கரெக்ட். ஓகே. bad request. V1 cannot be handled. இரு API version V1 kind services specification selector type port number done. meta specification port number type இதெல்லாம் வந்து name port டார்கெட் போட்டு இது வெர்ஷன் V1 க்கு எதுக்கு சொல்றான்? சரி நம்ம ஆப் ஒன்னு கொடுத்து பார்ப்போம். சர்வீஸ்ல எஸ் கேப்ஸா ஸ்மால் லெட்டரா? புரியல. இல்ல சர்வீசஸ் V1 தான் வரும். API வரும். V1 தான் வரும். எதனா அப்டேட் பண்ணிருக்கானு தெரியலையே. செக் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி. அட என்னடா இந்த service.yaml என்ன எப்படி சொல்ல போகுது? சர்வீஸ்க்கு எஸ் கேப்ஸ் வருமா ஸ்மால் லெட்டர் வருமா சார்? கைண்ட் அது சர்வீஸ். S தான் வரும். கேப்ஸ் தான் வரும். ஓகே. சர்வீஸ் டைப் நோடு போட்டு கேப்ஸ் வர P ஸ்மாலா. எல்லாம் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன். ஓகே. போட்டு
கம்பெனி அவ்வளோ போட்டு டைப்பு செலக்டாரு போட்டு version v1 cannot handle specific ports. version v1 ஹேண்டில் பண்ணாது இந்த போர்ட் நம்பரை. ஆமா v1 தான் கொடுக்கணும். 80 போர்ட் நம்பர் நம்ம போர்ட் நம்பர் மாத்தி பார்ப்போம். ஆனா v1 வெர்ஷன் இதை எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் எரரு. v1 cannot handle this server strictly one node specific port நம்பரை தான் ஹேண்டில் பண்றோம். டார்கெட் போட்டு வேற எதனா வைங்க 90. சார் இந்த போர்ட்ஸ்ல பி கேப்ஸா ஸ்மால் லெட்டர் வருமா சார்? இதுல ஸ்மால் தான் வரும். ஸ்மால் தான் அந்த வரும். டைட்டில் ஆமா இது செலக்டார் கீழ இருக்கு போர்ட்ஸ்ல. இதுக்கு ஸ்மால் கேப்ஸ் தானே வரும். கேப்ஸ் தான் வரும். ஸ்மால் கேப்ஸ் போட்டு நம்பர் கிரேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை நம்ம கேப்ஸ் போட்டு வச்சிருக்கோம். நான் அதை காப்பி பண்ணி தான் போட்டேன். அதை நான் கவனிக்கவே இல்லை. டன். சரியா? இப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இதுதான் YAML ஃபைல உள்ள ஒரே ஒரு ஃபால்ட். YAML ஃபைல சின்ன ஒரு கேப்போ இல்ல சின்ன ஒரு ஸ்மால் கேப்ஸ் லெட்டர் எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு கிரியேட் ஆகாது. ஆனா எரர் கூட நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல தான் சொல்லுது. பாதை செக் பண்ணிடலாம். ஆனா அது கொஞ்சம் டைம் வேணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னென்ன கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். kubectl get சர்வீஸ் நோடு போட்டு சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கா? நோடு போட்டு கிரியேட் ஆனா கூட சேர்த்து யார் கிரியேட் பண்ணுவா? கிளஸ்டர் ஐபியும் கிரியேட் ஆயிருச்சா? கரெக்டா? அப்ப இந்த போர்ட் நம்பர்ல இருந்து அதாவது கண்டெய்னர் போட்டு நோடு போட்டு சரியா? இந்த நோடு போட்டும் கண்டெய்னர் போட்டை மட்டும் தான் இங்க ஷோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு நோடு போட்டு கிரியேட் ஆயிருச்சு. நோடு போட்டுக்கான ஒரு சர்வீஸ் தனியா இங்க கிரியேட் ஆயிருச்சு. போர்ட் நோடு போட்டு -k8 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு பாட கிரியேட் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஆல்ரெடி நம்ம கிட்ட part.yaml ஒரு ஃபைல் இருக்கு. கரெக்டா? அதை அப்ளை பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவோம். நேம் ஸ்பேஸ் டெஸ்ட்ல இருக்கு, அது வேண்டாம். part.yaml கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ எனக்கு kubectl get பாடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாடு ரன் ஆகுது. 1/1 கண்டெய்னர் HTTP-க்கான கண்டெய்னர். இதை நான் அவுட்புட் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? இதை நான் அவுட்புட் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் சொல்லுங்க? எப்படி பார்க்கணும்? இதுக்கு நான் அவுட்புட் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? cluster IP : இப்போ ரெண்டுமே இது கனெக்ட் ஆயிருக்குமா? லேபிள்ஸ் கொடுத்தா தானே கனெக்ட் ஆகும். கரெக்டா? லேபிள்ஸ் கொடுத்தா தானே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். சரி, அவுட்புட் பார்க்கணும். ஐபி அட்ரஸ் எது கொடுப்பீங்க? லேபிள் எது கொடுப்பீங்க? லேபிள் கொடுக்க முன்னாடி நம்ம ஒரு கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தோம்ல. ஐபி அட்ரஸ் எது கொடுப்பீங்க? லேபிள் எது கொடுப்பீங்க? லேபிள் பாடு கொடுப்போம். ஓகே, இப்போ நான் வெளிய இருந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்க்கறேன். ஏன்னா தனித்தனியா கிரியேட் பண்ணிட்டேன். server.yaml ஒன்னு தனியா ஒரு நோடு போட்டு தனியா இருக்கு. pod.yaml சொல்லிட்டு தனியா இருக்கு. சரியா? அப்ப இந்த pod.yaml ல எந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா எனக்கு அவுட்புட் வரும்? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்போ என்கிட்ட இத்தனை நோடு இருக்கு. இத்தனை நோடோட எந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா எனக்கு அவுட்புட் வரும்? நோட் ஐபி. அதான் 3 இருக்குல்ல. அப்படிதான் சொல்லி கொடுத்தனா? 3த்துல எந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் வரணும். கரெக்டா? கிளஸ்டர் ஐபி அப்படிதான் கனெக்ட் பண்ணோம். அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்தோம். கரெக்டா? அப்ப இதுல எதனா ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன் நோட் போர்ட் நம்பர் என்ன? 30,002. கரெக்டா? என்டர். அவுட்புட் வருமா? வராது. வராது. சரி, போர்ட் நம்பர் கொடுத்து எனக்கு அவுட்புட் வரலனா ஃபர்ஸ்ட் நான் எங்க போய் செக் பண்ணணும்?
இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு என்னோட போர்ட் நம்பர் நான் கொடுத்து எனக்கு அவுட்புட் வரல அப்படியே நான் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ண வேண்டிய இடம் இது ஏடபிள்யூஎஸ்ல வச்சு சொல்லுங்க. எனக்கு அங்க எல்லாமே ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்குப்பா. செக்யூரிட்டி குரூப் சூப்பர். சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு செக்யூரிட்டி குரூப்பை செக் பண்ணணும். இந்த செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ணது கிடையாதுல்ல, அவனா தானே கிரியேட் பண்ணா. அப்ப இந்த செக்யூரிட்டி குரூப்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்கான், யார் யாரெல்லாம் ஓபன் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். கரெக்டா? இந்த இடத்துல பாருங்க எல்லாமே ஓபன்ல இருக்கா டிராஃபிக் இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லையா? இல்ல. அப்ப இங்க ஆல் டிராஃபிக் இருக்கு. இந்த ஆல் டிராஃபிக்ன்றது மாஸ்டர் கிட்ட இருந்து வந்தா மட்டும்தான். கரெக்டா? டிராஃபிக்ன்றது மாஸ்டர் கிட்ட இருந்து ஒருத்தன் உள்ள வந்தா மட்டும்தான். நம்ம மாஸ்டர் கிட்ட இருந்தா உள்ள வர போறோம் இல்ல, நமக்கு தனியா கியூ ப்ராக்ஸின்னு ஒருத்தர் இருக்க போறான், அவன் வழியா தான் உள்ள வர போறோம். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல போர்ட் நம்பர் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஆல் டிராஃபிக் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க இந்த மூணுத்துல இருக்க எதனா ஒரு செக்யூரிட்டி குரூப்ல சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா எல்லா செக்யூரிட்டி குரூப்ல மாறிடும். உங்ககிட்ட இருக்க ஒர்க்கர் நோட்ல இருக்க எல்லா செக்யூரிட்டி குரூப்லயுமே ஒரே ஆப்ஷனா மாறிடும். சரியா? ஒரு இடத்துல மாத்தினா மட்டும் போதும். டன். செக்யூரிட்டி குரூப்பும் கொடுத்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் இந்த இடத்துல சாரி எங்கடா என்னோட ஐபி இதுதான். கரெக்டா? இந்த இடத்துல நான் ஓபன் பண்றேன். 30,002 ஓபன் ஆகுமா? ஆகாது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் பாடையும் என்னோட service.yaml-ஐயும் சேர்க்கணும். பாடையும் service.yaml-ஐயும் சேர்க்கணும். கரெக்டா? அப்ப நம்ம பாடையும் service.yaml-ஐயும் எப்படி சேர்க்கலாம்? லேபிளை எங்க அட்டாச் பண்ணலாம்? லேபிள் pod.yaml. pod.yaml-ல லேபிளை நம்ம அட்டாச் பண்ணணும். கரெக்டா? அப்ப இந்த லேபிள் நம்ம எங்க கொடுத்திருப்போம்? மெட்டா டேட்டாக்கு கீழே நம்ம கொடுத்திருக்கணும். கரெக்டா? இங்க கொடுத்திருக்கான் பாருங்க லேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு லேபிள்ஸ்ல நம்ம ஆட் பண்ண போறோம். vi pod.yaml. நம்ம லேபிளோட நேம் என்னங்க? லேபிள்ஸோட நேம் ஆப் மை ஆப். கரெக்டா? லேபிள் கரெக்டா கொடுக்கல என்ன ஆகாது? கம்யூனிகேட் ஆகாது. pod to கம்யூனிகேட் ஆகாது. பாடம் service.yaml. கரெக்டா? அப்ப நான் இங்க லேபிள் கொடுத்திருக்கேன். இதோட செலக்டர் யார்கிட்ட இருக்கு? service.yaml கிட்ட செலக்டர் இருக்கு. அந்த செலக்டர் கீழே என்ன இருக்குமோ அந்த வார்த்தை இங்க லேபிள் கீழே இருக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கரெக்டா? அங்க செலக்டர் கீழே ஆப் மை ஆப்னு கொடுத்திருக்கேன். இங்க லேபிள் கீழே ஆப் மை ஆப்னு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த பாடம் நான் இன்னொரு வாட்டி ரன் பண்ண அப்படின்னா கான்ஃபிகர்னு காட்டும். என்ன கொடுத்திருக்கேன்? மையா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த பாட அகைன் ரன் பண்ண போறேன். இப்ப கான்ஃபிகர்னு வரணும். வந்துருச்சா? கான்ஃபிகர் வந்துருச்சு அப்படின்னா என்னோட பாடம் என்னோட service.yaml-ம் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே அவுட்புட்டை தான் நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். இங்க தான் ஃபெயில்டு வந்தது. இப்ப இங்க என்ன வருது? இட் ஒர்க்ஸ். இந்த இட் ஒர்க்ஸ்ன்றது எங்கங்க இருக்கும்? HTTP குள்ள. நீங்க டாக்கர் படிக்கும்போது டாக்கரோட டிஃபால்ட் கண்டெய்னருக்குள்ள இட் ஒர்க்ஸ் தான் இருக்கும். நீங்க டாக்கர் கூட HTTP ரன் பண்ணீங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டும் இட் ஒர்க்ஸ் தான் வரும். அவனோட index.html குள்ள இட் ஒர்க்ஸ்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அதுதான் நமக்கு அவுட்புட்டா வருது. கரெக்டா? அப்ப செலக்டர் லேபிள கனெக்ட் பண்ணல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? இன்டர்நெட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? கிளியரா? கிளியரா டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியரா நம்ம இதோட முடிச்சுப்போம். அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ரெப்ளிகா செட், லோட் பேலன்சர், கான்ஃபிகர் மேப், சீக்ரெட் மேப், வால்யூம்ஸ் இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். புரியல? ஆமா, டிப்ளாய்மென்ட் செட்ல அதுதான் நான் ரெப்ளிகா செட் சொல்லும்போது அதை சொல்லிடுவேன்ல. அதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? மொத்தமா 3 வரும். நோடு போர்ட், சரிங்களா? service.yaml, ரெப்ளிகா செட். ரெப்ளிகா செட்டை தாண்டி பாட். எது கூட எது கனெக்ட் பண்ணணும்? செலக்டர் லேபிள், செலக்டர் லேபிள் அப்படின்னு கனெக்ட் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த பாடையும் என்ன பண்ணணும்? ஏன்னா நீங்க ரெப்ளிகா செட்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 லேபிள் இருக்கும். ரெப்ளிகா செட்டோட எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா 2 லேபிள் இருக்கும். இது ஒரு லேபிள்,
இது ஒரு லேபிள். கரெக்டா? ஆனா ஒரு செலக்டார் இருக்கும். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா புரியணும். லேபிள்ஸ் வந்து ரிப்ளிகா செட்டோட லேபிள்ஸ், மெட்டா ஒரே டேட்டா நிமிஷம், ஒரே நிமிஷம். வந்து பாடோட லேபிள்ஸ். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு, யாரு கூட யார கனெக்ட் பண்ணணும்? யாரு கூட யாரு? அப்படின்னு தானே நம்ம கண்டென்ட் கொடுத்திருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் ஐபி கூட நான் யார கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்னோட பாட கனெக்ட் பண்ண நினைச்சேன். அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சர்வீஸ் டாட் யாமல்ல செலக்டார கொடுத்தேன். கரெக்டா? பாட் டாட் யாமல்ல லேபிள கொடுத்தேன். அப்ப யாரு கூட யார கனெக்ட் பண்ணணும்? இப்ப நெக்ஸ்ட் எனக்கு நோடு போட்டு ரிப்ளிகா செட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு 3 பாட் கிரியேட் ஆகும். அப்ப நம்மளோட கனெக்ஷன் இப்ப 3ஆ பிரிஞ்சிருச்சு. நம்மளோட கனெக்ஷன் என்னாச்சு? 3ஆ பிரிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவன் சர்வீஸ், அதாவது என்னோட நோடு போர்ட். இவன் யாரு? ரிப்ளிகா செட். இவன் யாரு? பாடு. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல செலக்டர் லேபிள் எனக்கு கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் டைரக்டா இந்த சர்வீஸையும் பாடையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒண்ணு இருந்ததுனால. ஆனா இப்ப நடுவுல யார் வந்திருக்கா? ரிப்ளிகா செட் வந்திருக்கான். யார்ல இருந்து யாரு கூட கனெக்ட் பண்ணணும்? சர்வீஸ் நோட்ல இருந்து ரிப்ளிகா செட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்ப எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எங்க இருந்ததுக்கு என்ன சொல்லுவோம்? செலக்டார். எங்க இருந்து? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செலக்டார கொடுப்போம். இங்க இருந்து செலக்டாருக்கு ஒரு நேம் வைப்பேன். கரெக்டா? எங்க கனெக்ட் பண்ணணும்? ரெப்ளிகா செட்ல. அப்ப ரெப்ளிகா செட்ல நான் என்ன கொடுப்பேன்? லேபிள்ஸ். அப்ப ரெப்ளிகா செட்ல இருந்து யார கனெக்ட் பண்ணணும்? பாட கனெக்ட் பண்ணணும். அப்ப எங்க இருந்து? ரெப்ளிகா செட்ல இருந்து. அப்ப இங்க என்ன வரும்? செலக்டார். இந்த ரெப்ளிகா செட் தான் எனக்கு பாடம் கிரியேட் பண்ணும். கரெக்டா? அப்ப லேபிள் எங்க வரும்? ஏன்னா இந்த ரெப்ளிகா செட் தான் போயிட்டு இங்க இருக்க பாட லேபிள பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகுது. கரெக்டா? அப்ப செலக்டார் லேபிள் செலக்டார் லேபிள். ஏன் அப்படின்னா ரெப்ளிகா செட் என் பால் கூட பேச போகுது. அந்த பால் கூட பேசணும்னா எனக்கு லேபிள் தேவை. அந்த லேபிள நான் எங்க கொடுத்துருவேன்? என்னோட ரெப்ளிகா செட்டோட ஃபைல்லே கொடுத்துருவேன். அப்ப எங்க இருந்து எங்க? நோடு போர்ட்ல இருந்து ரெப்ளிகா செட்டுக்கு. அப்ப நோடு போர்ட்ல செலக்டார், ரெப்ளிகா செட்ல லேபிள். அப்ப நெக்ஸ்ட் ரெப்ளிகா செட்ல இருந்து பாடுக்கு. அப்ப ரெப்ளிகா செட்ல செலக்டார். கரெக்டா? பாட நான் ஓனா கிரியேட் பண்றதா இருந்தா அது ஒரு YAML ஃபைல் நான் கொடுத்துருப்பேன். அதுல தான் நான் லேபிள் கொடுப்பேன். கரெக்டா? ஆனா இப்ப நான் பாடையை எதுல கிரியேட் பண்ண போறேன்? ரெப்ளிகா செட் ஃபைல்லே கிரியேட் பண்ண போறேன். அப்ப லேபிள் எங்க இருக்கணும்? ரெப்ளிகா செட் ஃபைல்லே இருக்கணும். அதுதான் நம்மளோட டெம்ப்ளேட் லேபிள். இங்க பாருங்க. இது யாரோட லேபிள்? நோடு போர்ட் இருக்கு பாத்தீங்களா? சர்வீஸ் டாட் YAML அதோட லேபிள். இந்த செலக்டர் யாரோட செலக்டர்? ரிப்ளிகாவோட செலக்டர். இந்த லேபிள் யாரோட லேபிள்? ரிப்ளிகாவோட லேபிள். கரெக்டா? ஆக மொத்தம் இந்த இடத்துல 3மே ஒரே பேரா தான் இருக்கு. சரியா? அப்பதான் நம்மளுக்கு லேபிள் வைஸ் கன்ஃபியூஷன்ஸே வராது. கிளியரா? இதை நம்ம கிரியேட் பண்ணி காட்டுறதுல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ணி காட்டுவேன். இது எப்படி கனெக்ட் பண்றது? ரெப்ளிகா செட் ஒன்னு கனெக்ட் பண்ணணும், லோட் பேலன்சர் கனெக்ட் பண்ணணும், லோட் பேலன்சர் டிப்ளாய்மென்ட் செட்டையும் கனெக்ட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். கிளியர்? கிளியரா? கிளியர். சூப்பர். இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? மிஷின் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஜி, ஓகே. அப்புறம் நீங்க மறுபடியும் என் மேல வந்து மிஷின் ரன் ஆகுதுன்னு கோச்சுவீங்க. ஜி எதுவும் கோவப்பட்டு சோத்துல விஷம் வச்சிடாதீங்க. அறியாத போல தெரியாம பண்ணிட்டேன். மடிச்சு விட்டுருக்க எஸ்பி. சும்மா ப்ரோ ஃபன்னுக்கு. சரிங்க. அந்த ஒரு கேப்சிபி என்ன போட்டு பாடாத பாடு படுத்துருச்சு. டன். பை பை பை. தேங்க்யூ. தேங்க்யூ.